அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி அப்படியே தான் இருப்பாங்க. எந்த அரசு வந்தாலும் அவங்க சொல்றது தான் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு பங்கு அல்லது பங்கை வாங்கி அரசிட்ட கொடுப்பாங்க. 2 பேரும் அரசாங்கம் வலிமையாக, அரசாங்கம் வந்து நாணயமாக நேர்மையாக இருந்தா அதிகாரிகளும் நேர்மையா இருப்பாங்க. அரசு நேர்மையா இல்லைன்னா அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகாரிகள் வந்து அரசுக்கு வாங்கி கொடுக்குற புரோக்கரா தான் இருப்பாங்க. அதனால இவர்கள் வந்து இதை பத்தி கவலைப்படல, பார்க்காத மாதிரி இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரிஞ்சதுதான் நடந்திருக்கு. அதனால கனிமொழியுடைய பேச்சு வந்து ஒரு ஏமாற்று பேச்சு, பித்தலாட்டக்காரர்கள் தனமான பேச்சு. தெரிந்தே தான் பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு பதிலே சொல்ல முடியல, பதில் சொல்ல மாட்டார்கள். பதில் சொல்லும் இடத்தில் அவங்களால் மனசாட்சி வந்தால் ஒழிப்பேன் என்று சொன்னது பொய். ஆட்சிக்கு வந்தால் ஆதரிப்பேன், முழுமையாக ஆதரிப்பேன், அதிகமாக செய்வேன் என்றுதான் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள், அதை செய்திருக்கிறார்கள். வாய் தான் வந்து அமைச்சர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள், உள்ளூர்ல இருக்கக்கூடிய கழக செயலாளர்கள், கிளை தலைவர்கள், போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள்ல இருந்து எல்லா அதிகாரிகளும் அதெல்லாம் வாங்கி பழக்கப்பட்டவனால இது ஒரு அஃபென்ஸாவே தெரியாது அவனுக்கு. அதனால ஆட்சி மாறும்போது இது மாறிக்கிட்டே நீதி அரசருங்கிறாங்க. அவர் நீதி அரசருங்கிறதுக்கு என்ற முகாந்திரம் இருக்கிற மாதிரி தெரியல. அநீதி அரசர். ஏராளமான மத நம்பிக்கைகள், குறிப்பாக இந்து மத நம்பிக்கைகள் காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வழக்கம். அதே சந்திர ஐயா வீட்டுக்குள்ளார அவங்க ஒய்ஃபு, அவங்க குடும்பத்துக்காரங்க, அவங்க முன்னோர்கள்லாம் கடைபிடித்த வழக்கங்கள். ஒரே நாள் காலையில் ஒரு பேப்பரில் வந்து பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், நீல கலர் இங்கால எழுதி போய் முதல்வர்கிட்ட தான் முடிஞ்சிருப்பாங்க. நேற்றைக்கு பாகிஸ்தான்ல ஒரு உள்ளூர்காரன் ஒருத்தன், வெளியூர் அந்த ஊர்ல பக்கத்து ஊருக்காரன், அந்த ஒரு லாட்ஜில் தங்கிட்டு அங்கே குரான் வச்சுருக்காங்க. இந்த குரானை ஏதோ அவங்க வந்து அவமானப்படுத்தி விட்டதாக கிழிச்சிருக்கா. என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, நமக்கு தெரியாது சம்பந்தமா. அதை அவமானப்படுத்தி விட்டதாக சொல்லி அந்த ஆளை பிடிச்சி வெளியே ரோட்டில் கொண்டாந்து தரன்னு எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சு. மறுபடியும் அங்கேயும் தரன்னு எடுத்து ஒரு பப்ளிக் ஸ்டேஷன் கொண்டாந்து அங்கே வந்து தூக்கில் போட்டு அங்கே நெருப்பு வச்சு அடிச்சுட்டாங்க. சொல்லியிருக்க முடியுமான்னு கேட்கிறேன். அதனால இந்து மதம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள. ஆமா 80% இந்து இருந்துட்டு மதசார்பற்ற நாடுன்னு சொல்ற ஒரே மதம் வந்து உலகத்துல இந்து மதமா தான் இருக்கும். மதசார்பற்ற நாடுன்னா என்ன அர்த்தம்னா, இந்து மதத்து மேல எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், சாணி அள்ளி வீசலாம், அவதூறுகளை அள்ளி வீசலாம், நம்மாடு வாயை எரிக்க முடியிருப்பான், நம்ம சிலைகளை உடைக்கலாம், கோயில்களை அவமதிக்கலாம், அதுக்கு நம்ம வாய முடியிருப்போம். ஆனா எதிர்த்த மதத்தை பத்தி ஏதாவது வார்த்தை சொன்னோம்னா உடனே கூக்குரல் போடுவார். இந்த நாடு வந்து இதே மாதிரியான பல பேரை சந்திச்சிருச்சு. அவங்கெல்லாம் சந்தி சிரிச்சு காணாம தான் போயிருக்காங்க. ஆனா இதே சந்திர அவர்களுக்கு சொல்றேன், உங்களால பாகிஸ்தான்ல போய், பங்களாதேஷ்ல போய், அரேபியால போய் மாதிரி பேச முடியுமா? அந்த கட்ஸ் உங்களுக்கு அங்க இருக்குமே. ஆனால் அப்ப நீங்க பேசுனது இதை உங்களுக்கு கட்ஸ் இருக்குன்னு நாங்களும் ஏற்றுக்கிறோம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் சார். வணக்கம். வணக்கம் பிரபாகர். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஆனா தமிழகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 நாளா ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அது உங்களுடைய கவனத்துக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி விஷயத்தை பத்தி தான் சார் நானும் சொல்றேன். முக்கியமான காமா இருப்பாங்க, காவல்துறையா, இல்ல அரசா, இல்ல மக்களா? 3 பேருன்னு சொல்லணும். ஏன் 3 பேருன்னு சொல்லணும்னா, முதல் குற்றவாளி அரசு வந்து ஒரு பக்கம் சாராய கடையை திறந்துட்டு இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தையும் ஊக்குவிக்கிறது. அதுக்கு காரணம் உள்ளூர் அரசியல்வாதிகள், அவர்களுக்கு மாதம் மாமூல். 2 அதிகாரிகள் வந்து அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி அப்படியே தான் இருப்பாங்க. எந்த அரசு வந்தாலும் அவங்க சொல்றதுதான் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு பங்கு அல்லது பங்கை வாங்கி அரசிட்ட கொடுப்பாங்க. 2 பேரும்
ஆஹ் அரசாங்கம் வலிமையாக, அரசாங்கம் வந்து நாணயமாக நேர்மையாக இருந்தா அதிகாரிகளும் நேர்மையா இருப்பாங்க. அரசு நேர்மையா இல்லைன்னா அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகாரிகள் வந்து அரசுக்கு வாங்கி கொடுக்குற புரோக்கரா தான் இருப்பாங்க. மக்கள் வந்து கட்டுப்பாடாக இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுன்னா அங்க போக மாட்டாங்கன்னா, நார்மலாக இந்த சாராயம் அல்லது மது என்பது ஒரு அடிக்ஷன். அது மனநிலையில மிகப்பெரிய மாற்றம். இல்ல நல்லவன், கெட்டவன், ஏழை, பணக்காரன், இளைஞன், முதியவர், படிச்சவன், படிக்காதவன் யாருமே கிடையாது. மனிதனாக பிறந்த யாருமே அதுக்கு அடிமையாக முடியும். அந்த அடிமையை வந்து இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுல வந்து வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய ஏழைகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்கள், பட்டியலின மக்கள் தான் இதுல அதிகமாக இப்போது பாதிக்கப்பட்டிருக்கார்கள். ஏன்னா அது குறைச்ச விலையில அதிக போதையோடு தரக்கூடிய விஷ சாராயம். அதனால இந்த 3 பேருடைய கலந்த கலப்பு அதுல அதிகமாக சரியாக சொன்னோம்னா அரசு வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்குமேயானால் அதிகாரி ஒழுங்கா இருந்திருப்பான். அதிகாரி ஒழுங்கா இருந்திருப்பானா இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் காய்ச்ச முடியாது. அதனால மக்கள் பாதிக்காமல் இருப்பாங்க. இதனால ரிவர்ஸ் கால்குலேஷன்ல 100% இதற்கு பொறுப்பு அரசு, குறிப்பாக திமுக அரசு, ஸ்டாலின் அரசு. ஓகே சார். அதே மாதிரி திமுக அரசு தான் நீங்க குற்றச்சாட்டுங்க வைக்க. ஆனா அவங்க வந்து பிரச்சாரத்தின் போது, தேர்தல் பிரச்சாரத்தின் போது, இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பா வந்து மதுவிலக்கு அமலுக்கு கொண்டு வருவோம். அதுவும் குறிப்பா சொல்ல போனா எம்பி கனிமொழி அவர்கள் வந்து தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகமாவே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மது. இதை வந்து அதிமுக அரசு எதையுமே கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா கனிமொழி ரொம்பவே வச்சிருந்தாங்க. பெண்களா அவங்க பேசினாலே அந்த பிரச்சாரங்கள் எல்லாமே தேர்தலில் எடுபட்டுச்சா? அந்த பிரச்சாரம் தேர்தலில் எடுபட்டிருக்கு. அது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு காரணம் வந்து ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து மதுவை ஒழிப்போம்னு சொன்னது. அதனால பாதிக்கப்பட்ட மாதர்குலம் பெண்கள் வந்து கடுமையாக இதை வரவேற்று அதன் மூலமா கனிமொழி பேச்சை நம்பி அது கனிமொழி இல்ல, அது கசப்பு மொழி, நல்மொழி இல்ல, அது விஷமொழி அப்படிங்கிறது இப்ப அவங்க பேசின பேச்சினுடைய தன்மையில புரியுது. கொஞ்சம் கூட இதுக்கு ஆக்ஷன் எடுக்கல, கொஞ்சம் கூட இதுக்கு கவலைப்படல, கொஞ்சம் கூட இதை பத்தி ஒரு சிந்தனையே இல்லை. இப்ப இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து அவங்க உடம்புல அந்த திமுகவுடைய நிர்வாகிகள், திமுகவுடைய பெண்டிர் எம்பிக்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒரு ரியாக்ஷன் அவங்கள்ட்ட இல்லை. அதனால ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ், அதாவது குற்ற பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குற்றம் நடந்ததுன்னா அது மனதுல தேய்க்காது. மனசுல தைக்காம போச்சுன்னா உடம்புல இந்த ரியாக்ஷனே இருக்காது. அதனால இவர்கள் வந்து இதை பத்தி கவலைப்படல, பார்க்காத மாதிரி இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரிஞ்சதுதான் நடந்திருக்கு. அதனால கனிமொழியினுடைய பேச்சு வந்து ஒரு ஏமாற்று பேச்சு, பித்தலாட்டக்காரர்கள் தனமான பேச்சு. தெரிந்தே தான் பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு பதிலே சொல்ல முடியல, பதில் சொல்ல மாட்டார்கள். பதில் சொல்லும் இடத்தில் அவங்களால் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்காது. எனவே ஆட்சிக்கு வந்தால் ஒழிப்பேன் என்று சொன்னது பொய். ஆட்சிக்கு வந்தால் ஆதரிப்பேன், முழுமையாக ஆதரிப்பேன், அதிகமாக ஆதரிப்பேன், இன்னும் அதிகமா செய்வேன் என்றுதான் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள், அதை செய்திருக்கிறார்கள். வாய் தான் வந்து பொய் பேசியிருக்கிறது. அதே மாதிரி நேற்றுதான் வந்து சட்டப்பேரவை வந்து கூடி முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்ச முதல் நாளே வந்து அதிமுகவினர் வந்து மிகப்பெரிய ஒரு அமளியில ஈடுபட்டு ஆர்பி உதயகுமார்லாம் வலுக்கட்டாயமா தூக்கி வெளியே வீசப்பட்டிருக்காரு. குண்டு கட்டா தூக்கி வெளியே சட்டசபையில இருந்து தூக்கி வெளியே வீசப்பட்டிருக்காரு. இதை பத்தி, அதாவது கள்ளசாராயம் விஷயத்தை பத்தி, கள்ளக்குறிச்சி விஷயம் பத்தி திமுகவினர் பேசவே கூடாது அப்படிங்கறத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களா, இல்ல இதை கண்டுக்க கூடாதுங்கிறதுல இருக்காங்களா? எப்படி சார் இது? பேசவே கூடாதுங்கிறதுல இருக்காங்க, கண்டுக்கவே கூடாதுங்கிறதுல இருக்காங்க. அதிமுக வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருக்காங்க, ஒரு 60. இட்ஸ் நாட் அ பேட் நம்பர். ஆனாலும் அவங்க எதிர்ப்பு காமிக்கிறதுக்கு அவங்க ஸ்டைல்ல குண்டு கட்டா தூக்கிட்டு வர மாதிரி உள்ளுக்குள்ள உட்காந்து ரகலை பண்ணிட்டாங்க. இந்த ரகளை இதெல்லாம் வந்து என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. செவிடங்காதுல ஊதுன சங்குன்னு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல. அதே மாதிரியாக மண்டையில, மூளையில, சிந்தனையில ஏறாதவர்களுக்கு எப்படி சொன்னாலும் ஏற போகிறது, எப்படி சொன்னாலும் ஏற போறது இல்லை. நீங்க ஒரு பாடி லாங்குவேஜ்னு சொல்லி மனோதத்துவத்துல சொல்லுவாங்க. பாடி லாங்குவேஜ், சைக்காலஜில வந்து பாடி லாங்குவேஜ். சட்டமன்றத்தை காமிக்கிறாங்க. சட்டமன்றத்துல திமுகவினுடைய அமைச்சர்களும், திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளவு பெரிய
ஒரு மனிதாபிமானமற்ற மனித குலத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் போர், பெண்களின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் போர். அரசமைப்பு சட்டம், அதிகாரம், சட்டத்தை எல்லாம் உடைச்சு சர்வசாதாரணமா வீதியில வித்து அத வாங்கி சாப்பிட்டு செத்துருக்காங்க இத்தன பேரு. இந்த நிகழ்ச்சியில வந்து இப்படிப்பட்ட ஒரு கிரீவியஸ் மிக கொடூரமான சம்பவத்துல உட்கார்ந்திருக்கிற எம்எல்ஏ எல்லாம் பாருங்க. முகத்துல ரியாக்ஷனே இல்ல. ஒரு பயமே இல்ல. ஒரு கவலையே இல்ல. கவலை இல்லை. பயம் இல்லை. மக்கள் தண்டிப்பார்கள். எப்படி நம்ம வெளிய போறது? எப்படி பதில் சொல்றது? ஐயோ! இப்படி ஆயிடுச்சே! இந்த மாதிரி கவலைப்படுற மாரி அவங்க முகத்துல எந்த இழையும் ஓடல. அதே மாதிரியாக அமைச்சர்கள், அதே மாரி ஸ்டாலினின் முகத்தையும் பாருங்களேன். எப்படி பதில் சொல்வது? என்ன பதில் சொல்வது? அந்த பதில் சொல்வதற்கு வழி தெரியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிட்டோமே! அப்படிங்கிறத தவிர, கவலைப்படுகின்ற முகபாவமே அவர்கள்ட்ட இல்ல. அது இருந்ததுன்னா, சிந்தனையில அது இருக்குன்னு அர்த்தம் அது முகத்துல காமிக்கும். எனவே திமுக இதை பத்தி கவலைப்பட்டதாக தெரியல. கவலைப்படாம தான் அமர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணிருவாங்க. போன வருஷம் இதே நேரத்துல 23 பேர் செத்து போயிருக்காங்க. இதே விழுப்புரம் ஆமா. மாவட்டம் அத சுத்தி இருக்கிற செங்கல்பட்டு ஏரியாக்கள்ல செத்துருக்காங்க. அதனால இதெல்லாம் இவங்களுக்கு சர்வசாதாரணம். அதான் சொன்னேன்ல ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து குற்றங்களை செய்து கொண்டே வருபவர்கள். அதனால இது ஒரு குற்றமாக அவர்களுக்கு தெரியாது, உரைக்காது. சரி, ஓகே சார். ஆனா இப்ப அதிமுக பத்தி நான் கேள்வி கேட்டேன். ஆனா அந்த பிடிபட்டார்ல குற்றவாளி, கள்ளச்சாராயம் காய்ச்சினார்ன்னு சொல்லி பிடிபட்ட குற்றவாளி வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளா நான் இத வந்து இந்த சாராயம் காய்ச்சிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு வரேன். இதுவரைக்கும் நான் முதல் ஒரு டைம் கூட நான் வந்து அத டேஸ்ட் பண்ணதில்ல அப்படிங்கிறாரு. 18 டைம் அத வந்து ஒரு 18 வருஷமா அத வந்து காய்ச்சிட்டு வரேன் அப்படின்னா, அவர் அதிமுக ஆட்சி காலத்திலுமே இருந்திருக்காரு. இன்க்ளூடிங் அவர் வந்து அம்மா ஆட்சி காலத்திலுமே சேர்த்து தான் சொல்றாரு அத. அப்ப அது அதிமுக ஆட்சி காலத்திலுமே அவங்க வந்து பெருசா அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு தானே சார் அந்த இடத்துல அர்த்தம் அது. இல்ல ஆனா இந்த இடத்துல அடிப்படையில் ஒரு வந்து இவங்க விஷயம் கூச்சலிட்டு மிகப்பெரிய அளவுல கூச்சலிட்டு அமளியில ஈடுபடுறதெல்லாம் எப்படி சார் அது? இல்ல அடிப்படையில் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த காலம் காலமாக குற்றம் செய்து வருபவர்கள், சட்டத்தை மீறுபவர்கள், அராஜகம் செய்பவர்கள்லாம் அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஆட்சி மாறுகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய வீட்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்குவான். அந்த கட்சிக்காரனுக்கு மாமூல் மாறும். மாமூல் மாறும், கை மாறும், செல்போன் நம்பர் தான் மாறும். வீடு தான் மாறும். வேலை ஒரே வேலை தான். வாங்குறது, கலக்கிறது, குடுக்குறது. காசு வந்து இவனுக்கு குடுக்குற அதே ப்ராஃபிட் தான். முதல் கொஞ்ச நாள் வேணா ஆட்சி மாறுறதுக்காக அவனுக்கு என்ன வருமானம் வருதுன்னு தெரியாம குறைச்சு வாங்கலாம். இல்ல ஓவரா கேட்கலாம். பெர்சன்டேஜ் ஓவரா கேட்கலாம். எனவே இவர்கள் தொடர்ந்து இந்த குற்றத்தை செய்பவர்கள்னால இந்த 18 வருஷ காலமாக அம்மா ஆட்சியில அப்படிதான் இருந்திருக்கா, ஐயா ஆட்சியில அப்படிதான் இருந்திருக்கா, இப்ப வந்து ஸ்டாலின் ஆட்சியில இருக்கு. இத உடைச்சு தூக்கி எறியணும்னா ஒரு மிகப்பெரிய அளவுல நீங்க வந்து சாகசம் செய்யணும், சாதனை செய்யணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவ்வளவு ஈஸியா முடியாது. இந்த லாபி வந்து அவ்வளவு பயங்கரமான லாபி. ஏன்னா அத்தனை பேரும் வருஷக்கணக்கா, மாசக்கணக்கா, வாரக்கணக்கா தினசரி வாங்கி வாங்கி பழக்கப்பட்டுட்டான். அமைச்சர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள், உள்ளூர்ல இருக்கக்கூடிய கழக செயலாளர்கள், கிளைத் தலைவர்கள், போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள்ல இருந்து எல்லா அதிகாரிகளும். அதெல்லாம் வாங்கி பழக்கப்பட்டவனால இது ஒரு அஃபென்ஸாவே தெரியாது அவனுக்கு. அதனால ஆட்சி மாறும்போது இது மாறிக்கிட்டே இருக்கும். எனவே 18 அல்ல 180 வருஷம் ஆனாலும் காங்கிரஸ் ஆங்கிலேயர் ஆட்சியில கூட உதிர்ப்பானுங்க. அதுல இருந்து வர்றதுதான் இது தொடர்ந்து. அதனால அம்மா ஆட்சியில இல்லையான்னு கேட்காதீங்க. ஐயா ஆட்சியில எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து தான் இருந்துச்சு இது. இன்னைக்கு வந்து அதிமுக என்ன ரைட் இருக்கு புதியல் போடுறதுக்கு? அவங்க ஆட்சியிலேயும் இது நடக்கதான் செஞ்சுச்சு. போன தடவை இதுல என்ன ஒரு அதிமுகவும் திமுக உள்ள வித்தியாசம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோயில்ல போய் உண்டியலுக்கு பொட்டு வச்சு சந்தனம் பூசி ஊதுவத்தி வச்சு ஒரு மாலையை போட்டு உண்டியல உடைப்பான் அதிமுகாரன். திமுகாரன் அதெல்லாம் காமிக்காம அப்படியே உடைப்பான். அப்படிப்பட்ட யோக்கியர்கள் தான் இவர்கள். அதனால இந்த தடவை வந்து திமுக அதிகமாக கேட்பார்கள். கொஞ்சம் அதிகமா லிபரலா விடுவாங்க. நீங்க வந்து ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் பண்ணாதப்ப ஒரு 10, 20 மாவட்டத்துக்கு பண்ணி எனக்கு கொஞ்சம் கவனிச்சுக்க. அந்த மாவட்டம்லாம் வேக்கண்டா இருக்கு. அங்கெல்லாம் போய்க்க. இந்த சாராய கடைக்கு பக்கத்துல இன்னொரு சாராய கடை, இந்த கடை இல்ல போய்க்க. அப்படின்னு வழி காமிச்சு பணத்தை நிறைய வாங்கிக்குவாங்க. அதனால யாரும் இதில் யோக்கியர்கள் இல்லை. எல்லோரும் பரம்பரை களவாணிகள் தான். இப்போ இது குறிப்பிட்டு கள்ளக்குறிச்சியில மட்டும் இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழகமே வியந்து ஒரு ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயம் அப்படி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சந்துரு நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கையை வந்து அரசுகிட்ட ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சிருக்காரு. அந்த அறிக்கையில வந்து
பள்ளி மாணவர்கள் பொட்டு வைக்கக்கூடாது, கையில வந்து கயிறு கட்டக்கூடாது. இந்த மாதிரி பல நிபந்தனைகளோட ஒரு அறிக்கை ஒண்ணு குடுத்திருக்காரு. இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு அறிக்கை இல்லைங்க இது. இத வந்து ரொம்ப பொறுப்பானவர்கள் என்பதாலே வார்த்தை பிரயோகத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பார்க்குறேன். அதனால ஒரு சாமானியனாக ரோட்ல போயிட்டு இருக்கிறவனா இருந்தா இஷ்டத்துக்கு பேசியிருக்கலாம். அப்படிப்பட்ட அறிக்கை தான் இது. அப்படிப்பட்ட அறிக்கை தான் அப்படிப்பட்டவர்கள் என்னெல்லாம் பேசுவார்களோ, ரோட்ல போகின்ற சாமானியன் எப்படி பேசுவானோ, அந்த வார்த்தைகள்லாம் உபயோகிச்சா கூட இந்த அறிக்கை வந்து பத்தாது சொல்றதுக்கு. அதனால ஒரு நீதியரசருங்கிறாங்க. அவர் நீதியரசருங்கிறதுக்கு எந்த முகாந்திரம் இருக்கிற மாரி தெரியல. அநீதியரசர். ஏராளமான மத நம்பிக்கைகள், குறிப்பாக இந்து மத நம்பிக்கைகள் காலங்காலமாக பின்பற்றப்பட்ட வழக்கம். அதே சந்துரு ஐயா வீட்டுக்குள்ளார அவங்க ஒய்ஃபு, அவங்க குடும்பத்துக்காரங்க, அவங்க முன்னோர்கள்லாம் கடைபிடித்த வழக்கங்கள். ஒரே நாள் காலையில ஒரு பேப்பர்ல வந்து பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், நீல கலர் இங்கால எழுதி போய் முதல்வர்ட்ட குடுத்தா முடிஞ்சிருமா இது? நேத்தைக்கு நேத்தைக்கு பாகிஸ்தான்ல ஒரு உள்ளூர்காரன் ஒருத்தன், வெளியூர் அந்த ஊர்ல பக்கத்து ஊர்க்காரன். அந்த ஒரு லாட்ஜ்ல தங்கிட்டு அங்க குரான் வச்சிருக்காங்க. அந்த குரானை ஏதோ அவன் வந்து அவமானப்படுத்தி விட்டதாக கிழிச்சிருக்கான். என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. நமக்கு தெரியாது இது சம்பந்தமா. அதை அவமானப்படுத்தி விட்டதாக சொல்லி, அந்த ஆள புடிச்சு வெளிய ரோட்ல கொண்டாந்து தர 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 தரன்னு இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டாந்து, மறுபடியும் அங்கேயும் தர தரன்னு எடுத்து ஒரு பப்ளிக் பிளேஸ் கொண்டாந்து, அங்க வந்து தூக்குல போட்டு, அங்க நெருப்பு வச்சு எரிச்சிருக்காங்க. ஒரு மதம் வந்து தன்னுடைய மத நம்பிக்கையை மீறினால், அந்த மதத்தை சார்ந்தவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை குடுத்திருக்கிறது. அதன் மூலமாக கொடூரமான தண்டனை. அதன் மூலமாக என்னெல்லாம் செய்தி சொல்லியிருக்கு. நான் வணங்குகின்ற என்னுடைய தெய்வத்தை, அந்த நான் வணங்குகின்ற என்னுடைய ஆ ஒரு மதிப்புக்குரிய நூலை நீ அவமானப்படுத்தி விட்டால் உனக்கு இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி, அந்த மதத்தினுடைய முக்கியஸ்தர்கள்லாம் வரல, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. அங்க இருக்கக்கூடிய மக்களே தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள். அதனாலதான் அந்த மதம் மிகப்பெரிய வலுவாக இருக்கிறது. அதுல உடன்பாடு இல்லாதவர்கள்லாம் வேற இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த நம்பிக்கைகள் வந்து இன்னும் காப்பாற்றப்படுவதற்கு காரணம், அதை எதிர்த்தவர்களுக்கு என்ன முடிவு என்பதை அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். அதே மாதிரி என்னுடைய மதத்துல பொட்டு வச்சுக்காத, பூ வச்சுக்காத, கையில க க மந்திரிச்ச கயிறு கட்டிக்காத, என்னுடைய பழக்கவழக்கங்களை எல்லாம் தவறு நீ சொன்னேன்னா, அ அந்த சொல்லக்கூடிய உரிமையும், சொல்றத கேட்டுக்கிட்டு இறுக்கி வாய மூடிட்டு இருக்கிற இந்துவினுடைய தன்மை இந்த நாட்டுல தான் உண்டு. இதுவே வந்து சந்துரு வந்து அ பாகிஸ்தான்ல இருந்தா அந்த நாட்டினுடைய விஷயங்கள சொல்லியிருக்க முடியுமா? சொல்லியிருக்க முடியுமான்னு கேட்கிறேன். அதனால இந்து மதம் எல்லாவற்றையும் இந்தியா ஏற்றுக்கொள்கின்ற மதசார்பற்ற மதமாக நாடு தானே சார் ஆனா? ஆமாமா. 80% இந்து இருந்துட்டு மதசார்பற்ற நாடுன்னு சொல்ற ஒரே மதம் வந்து உலகத்துல இந்து மதமா தான் இருக்கும். மதசார்பற்ற நாடுன்னா என்ன அர்த்தம்னா, இந்து மதத்து மேல எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், சாணி அள்ளி வீசலாம், அவதூறுகளை அள்ளி வீசலாம். நம்மாளு வாய அடக்கி மூடியிருப்பான். நம்ம சிலைகள உடைக்கலாம், கோயில்கள அவமதிக்கலாம். அதுக்கு நாம வாய மூடிட்டு இருப்போம். ஆனா எதிர்த்த மதத்த பத்தி ஏதாவது வார்த்தை சொன்னோம்னா உடனே கூக்குரல் போடுவார்கள். அப்படித்தான் இப்ப வந்து சந்துரு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது வந்து கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். மொத்த லைன்ல நான் சொல்றேன். இந்த நாடு வந்து இதே மாதிரியான பல பேரை சந்திச்சிருச்சு. அவங்கலாம் சந்தி சிரிச்சு காணாம தான் போயிருக்காங்க. ஆனா, இதே சந்துரு அவர்களுக்கு சொல்றேன். உங்களால பாகிஸ்தான்ல போயி, பங்களாதேஷ்ல போயி, அரேபியால போய் இந்த மாரி பேச முடியுமா? அந்த கட்ஸ் உங்களுக்கு அங்க இருக்குமேயானால், அப்ப நீங்க பேசுனது, இது உங்களுக்கு கட்ஸ் இருக்குன்னு நாங்களும் ஏத்துக்கிறோம். சரி, ஓகே சார். ஆனா இப்போ சாதாரணமா அடிப்படை உரிமையில வந்து மத உரிமையும் ஒண்ணு. சாதாரணமா வந்து ஒவ்வொரு மனிதருமே அவங்களுடைய சொந்த மதத்த வந்து ஃபாலோ பண்றதுக்கான உரிமை உண்டு. ஆனா அதே நேரத்துல வந்து பள்ளி மாணவர்களுக்கு அந்த உரிமை வந்து மறுக்கப்படுற மாரி இது தெரியலையா அப்போ? மறுக்கப்படுகிறது. ஏன்னா, மறுக்கப்படுகிறது. இப்போ அநியாயம். நம்மளுடைய புராணங்களே பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கங்களேன், சின்ன வயசுல இருந்து இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து சின்ன வயசுல வந்து புராண கதைய கேட்டு வளர்ந்து வந்தனால தான், அவர் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவரா உருவானாரு. அதே மாரி கர்ணனா இருக்கட்டும், அதே மாரி கிருஷ்ணரா இருக்கட்டும், அர்ஜுனனா இருக்கட்டும். இந்த மாரி பல ஆளுமைகள் வந்து சின்ன வயசுல இருந்து தன்னுடைய புராண கதைகளை கேட்டும், ஆன்மீக கதைகளை கேட்டும் மிகப்பெரிய ஆளுமைகளா உண்டாயிருக்காங்க. ஆனா இப்போ வந்து அந்த சின்ன வயசுல இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது கையில சின்னதா இப்ப கயிறு கட்டுறதுல மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தன்மை வந்துருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறுக்கப்படும்போது, அவங்க அந்த ஆளுமை திறனே இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உண்டாகலையா அப்போ? அந்த புராண கதையில் இன்னைக்கு சொல்லிக் குடுக்குறதுமே இல்ல அந்த பள்ளி மாணவர்களுக்கு. அது ஹிந்து மதமா இருக்கட்டும், முஸ்லீம் மதமா இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும்,
அவங்க மதத்துக்கான கதையா இருக்கட்டும், புராண கதையா இருக்கட்டும், அவங்களுக்கான வரலாறு தெரிஞ்சாதானே அவங்க எந்த அளவுக்கு மேன்மைப்பட்டவர்கள்னு தெரிய முடியும். அபிமன்யு தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ணர் சொன்ன அந்த சக்கர வியூகத்தை உடைக்கின்ற அந்த ரகசியத்தை தெரிந்து அத சொன்ன உடனே கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து வெளியில பேசக்கூடிய ஒரு செய்தியை கேட்டு மனதிலே அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டதாக நம்மளுடைய புராணங்களை சொல்லுது. அது புராணங்கள்ல சொல்லுகின்ற சாதாரணமான நம்பிக்கை அது மட்டுமல்ல. அது இன்னைக்கு கருவிச்சதுல இருந்து குழந்தையினுடைய மூளை உருவானதுல இருந்து உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் அது காதுல ஒரு தாயினுடைய வயிற்றுல இருக்கும் போதும் தாயினுடைய நினைப்புகள் அதுல இருந்தும் கிட்டத்தட்ட 11, 12 வயது வரல அதுல என்னெல்லாம் அது சந்திக்கிறது அதெல்லாம் சேர்ந்து தான் அதனுடைய சாஃப்ட்வேர் உருவாகுறது. அதனுடைய மனதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் உருவாகுது. அதுதான் டோட்டலா ரீவைண்ட் ஆன அந்த சாஃப்ட்வேர் தான் 20 வயது 18 வயசுக்கு மேல ஓப்பன் ஆகி அவனுடைய வாழ்க்கையை தொடர்கிறது. இப்ப நீங்க வந்து யூதர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த கருத்தரித்திருக்கிற போது பெரிய அவங்களுடைய புராண கதைகளை படிக்கிறாங்க. அவங்களுடைய வீர தீர சாகசங்களை படிக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த யூத தன்மையானது வலுப்பெறுகிறது. எந்த நாட்டுல போயிருந்தாலும் அவங்க நாட்டுக்காக அவங்க உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அது வந்து ஒரு அமெரிக்காவுடைய ஒரு டாக்டர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதை வந்து எங்களுடைய ஆட்கள் எல்லாரும் செய்யறாங்கிறதை சொல்லி தன்னுடைய மனைவி அந்த மாதிரி செய்ததாக சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய குழந்தைகள் எவ்வளவு பெரிய வலுப்பெற்ற யூத நம்பிக்கை பெற்றவர்களாக இருந்தார்கள்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்மளுடைய இதிகாச புராணங்கள்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்து வந்தார்கள். அது அதே மாதிரிதான் இப்ப இஸ்லாம்லயும் சரி கிறிஸ்தவத்திலும் சரி சொல்றாங்க. அதனாலதான் அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள். நம்மள்ட்ட அது மறைந்து கொண்டே வருகிறது இந்து மதத்துல. அதனால அந்த மதம் நம்பிக்கைகள் உருவாகுகின்ற அடிப்படை விஷயமான நம் முன்னோர்கள் இருந்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி மிக்க ஆளுமைகளாக ஒரு குழந்தை உருவாவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இதுல இருக்கு. இதை தடுப்பது என்பது நம்மளுடைய மத நம்பிக்கை மீது வைக்கப்படுகின்ற கை. அந்த கை எந்த கையாக இருந்தாலும் நம் நம்பிக்கையை குலைக்கின்ற கையை என்ன பண்ணணுமோ அதை நாம் பண்ணித்தான் ஆக வேண்டும், எடுத்தாக வேண்டும், நீக்கியாக வேண்டும். சரி, ஓகே சார். நேற்று வந்து உலக சர்வதேச யோகா தினம் வந்து உலகம் முழுக்க கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு ஆதரவா தெரிவிச்சது கிட்டத்தட்ட 127 நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு. முதல் முறையா காஷ்மீர்ல போய் பிரதமர் மோடி அவர்கள் வந்து யோகா தினம் கொண்டாடி அங்க வந்து யோகா செய்து உலக மக்களே அங்க வந்து திரும்பி பார்க்கக்கூடிய, அதாவது காஷ்மீரை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல ஆஹ் ஒரு மத நம்பிக்கைக்கு மத எதிர்ப்பு உள்ளாக்குறதா யோகா வந்து சொல்றாங்கல்ல. யோகா வந்து 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே யோகக்கலை உருவானதுன்னு சொல்லி நம்மளுடைய இதிகாச புராணங்கள்ல சொல்லிட்டு வருது. 5,000 ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கக்கூடிய இதிகாச புராணங்கள்ல சொல்கிறது. அது வந்து உலகத்துக்கு கொடுத்த கொடை. இந்து மதம் உலகத்துக்கு கொடுத்த கொடை. உலகம் முழுவதுமே நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அந்த கலையை, யோக கலையை நாம் உலக மக்களுக்கு தந்திருக்கிறோம். அது அதிகாரப்பூர்வமாக 2014 மோடி அவர்கள் ஐநா சபையில பேசினார்கள். அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சார்கள். அது வந்து மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஞ்ஞானம் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். அந்த காட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் ஐநா சபைக்கே நம்பிக்கை வந்துச்சு. அதுல தீர்மானம் 2015 இருந்து இது 10வது ஆண்டு உலகம் முழுவதும் யோகா, இந்திய கலை, உடல், மனம், செயல், வாக்கு இவைகள்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் வலிமையும் தரக்கூடிய ஒரு கலையை 10வது ஆண்டாக நம்ம உலகத்துக்கு கொடுத்த 10வது ஆண்டு நேற்றைக்கு. அதை வந்து நாம மோடி அவர்களுடைய சிறப்பான ஒரு செயல்பாடுனால நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால அது உலக கலை, மனித வளக்கலை, அதற்கு மதம் கிடையாது. இப்ப கூட காஷ்மீர்ல பண்ணியிருக்காங்க. இப்ப அரேபியா மற்ற இஸ்லாமிய நாடுகள்ல கூட இந்த தடவை யோகா பயிற்சியில ஈடுபட்டு இருக்கிறதாக சில செய்திகளையும் நான் படித்தேன். அதனால நம்முடைய மனமும் உடலும் சேர்ந்து இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற யாருமே இந்த யோக விஞ்ஞானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது மனம் சம்பந்தப்பட்டது, மதம் சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை மட்டும் தெரிந்து கொண்டால் நல்லது. உலக அரசியல் இருந்து தமிழ்நாட்டு அரசியல், உள்ளூர் அரசியல் வரைக்கும் ஒட்டுமொத்தமா நம்முடைய நேர்களுடைய மிக தெளிவாகவும் மிக மெதுவாகவும்
ரொம்பவே தெளிவா புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றி பிரபாகர்.